विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् तामेशबद्धमाङ्गल्यसूत्रशोभितकन्धरा कनकङ्गदकेयूरकमनीयभुजान्विता रत्नग्रैवेयचिन्ताकलोलमुक्ता फलान्विता कामेश्वरप्रेमरत्नमणिप्रणवनस्थनी नाभ्यालवालरोमालिलता फलकुचद्वयी लक्ष्यरोमलताधारता समुन्नेयमध्यमा स्तनभारदलन्मध्य पट्टपीठवलित्रया अरुणारुणकौसुम्भ वस्त्रभास्वत्कटीकटी ரத்னகிங்கிணிகாரம்ய ரசனா தாமபூஷிதா. இதுவரைக்கும் 9 நாமாக்கள் நம்ம பார்த்தோம். காமேசபத்த மாங்கல்ய சூத்திரால இருந்து ஆரம்பிச்சு இந்த நாமா வரைக்கும். இந்த 9 நாமாக்களும் அம்பாளுடைய பஞ்சதசி மந்திரத்துல நடு கூட்டமா இருக்கக்கூடியதான காமராஜ கூட்டத்தினுடைய 6 எழுத்துகளுடைய அர்த்தம் என்ன? ஒவ்வொரு மனுஷனுடைய ஸ்வரூபத்திலையும் சரீரத்துல சிரத்திலிருந்து கழுத்து வரைக்கும் முதல் கூட்டம், கழுத்திலிருந்து ஆரம்பிச்சு கடி பரியந்தம் 2வது கூட்டம், மீதி பாகங்கள் 3வது கூட்டம். இத மேலேயே இந்த நாமாக்கள் சொல்ல போறது. ஸ்ரீமத்வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முகபங்கஜ கண்டாத கடிபர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்ல போறது. இப்படி இந்த நடு கூட்டமா இருக்கக்கூடியதான அந்த மந்திரத்தினுடைய ஸ்வரூபத்தை இங்க சொல்றது. அதுலயும் முக்கியமாக இருக்கக்கூடியதான 2வது ஹகாரம், அந்த நடு கூட்டத்தில் இருக்கிற 2வது ஹகாரம், அது முதல்ல இருக்கக்கூடியதான ககாரத்தோடைய அகாரத்தோட சேர்ந்து அது காமகலாங்கிற ஒரு ஸ்வரூபத்தை சொல்ல போறது. காமகலான்னா வேற ஏதோ ஒரு அர்த்தம் நம்ம கொள்ளப்படாது. இந்த சாஸ்திரத்துல காமகலான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அகாராதி அகாரம், ஆலிருந்து ஆரம்பிச்சு ஹா பரியந்தம் அகம், இது முழுமையான மாத்திருக்கா ஸ்வரூபம், அத்தனையும் சொல்லக்கூடியதான ஒரு அம்சம் இது. அப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம். அவைகள்ல நாம் லட்சியரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமா அந்த நாமா வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததான நாம தனபார தலன்பத்ய பட்டபந்த வலித்ரயா அப்படிங்கிற நாம. அம்பாளை வர்ணிக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணுமோ அந்த ஸ்வரூபத்தை நமக்கு சொல்ற. எப்பொழுதுமே கொஞ்சம் குனிஞ்சு இருக்கணும்னு சொல்ற. இந்த குனிஞ்சு இருக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா வினய பிரதர்சனம். தலை நிமிர்ந்து அப்படியே எனக்கு சமானம் உண்டான்னு நடக்கிறது மனுஷாளுக்கு தப்பு. புருஷாலா இருந்தாலும் ஸ்திரீகளா இருந்தாலும் அப்படி நடக்கப்படாது. அப்படி இருந்தா அது கர்வத்தை காட்டுறதுன்னு அர்த்தம். எப்பொழுதும் மனுஷன் குனிஞ்சு இருக்கணும். பெரியோர்களிடத்துல வினயத்தோட இருக்கணும். வினயம் இருக்கும் பொழுதுதான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முன்னேறுவான். அந்த வாழ்க்கையில முன்னேறதுக்கு வேண்டியதான வினயத்தை சொல்றதுக்காக என்ன சொல்லிருக்கு? முக்கியமாக கொஞ்சம் குனிஞ்சிருக்கா போல காட்சியை அடிக்கிறா. இந்த முன்னுக்கு குனிஞ்சிருக்கா போல ஒரு காட்சி இருக்கே, அதுக்கு உபபத்தி என்ன? ஏன் குனிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா
அது சொல்ற ஸ்தனங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய பாரம் போல் இருக்குங்கிற. ஸ்தனபார தளன் மத்திய பட்டபந்த வலித்திரையா அப்படின்னு ஸ்தனங்களுடைய பாரமோ என்னமோ தெரியல, ஆகையால் தான் முன்னால குனிஞ்சிருக்கா போல காணப்படுறதுங்கிற. இது ஒரு அலங்கார ரீதியாக சொல்லக்கூடியதான ஒரு வழி. ஆனா இதுல இன்னொரு அம்சம் இருக்கு. நடு பிரதேசம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடுப்பு அது ரொம்ப சின்னதா இருக்கான். சின்னதா இருக்காது உடஞ்சி போயிடுமோன்னு ஒரு பயமா. அது உடஞ்சி போயிடுமோன்னு பயமா இருந்தா என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? நான் சாதாரணமாக இந்த மரங்கள் ஏதாவது உடஞ்சி போடுறோம்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு கட்டு போடுறோம். எதனால கட்டு போடுவா? கிளைகள்னால இட்டு அந்த அந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கொடிகளை வச்சுண்டு அப்படி கட்டு போடுவா. அது மாதிரி கட்டு போட்டா போல அந்த வயத்துல 3 மடிப்பு இருக்கான் காணப்படுறான். இப்ப என்னாச்சு, அம்பாள் முன்னால குனிஞ்சிருக்கா, வினய தியோதகமாக இருக்கு. அது குறிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டலையானால் ஸ்தனங்களுடைய பாரம். ஸ்தனங்களுடைய பாரத்தினால கட்டி பிரதேசம் முதல்லயே சின்னதாக இருக்க, அது உடஞ்சு விடுவோம் அப்படிங்கிற ஒரு பயமா. அதுக்காக என்ன பண்ணிருக்காராம் பகவான், அந்த கொடிகள்னால மரத்தினுடைய ஒரு பாகத்துக்கு நம்ம எப்படி கட்டு போடுறோமோ அதே போல கட்டு போட்டா போல காணப்படுறதா அம்பாளுடைய வயத்துல இருக்கக்கூடியதான 3 மடிப்புகள். தனபார தளன் மத்திய பட்டபந்த வலித்திரையா. தனபாரம் ஸ்தனத்தினுடைய பாரங்கள்னால, தளன் உடஞ்சு போயிடுமோ என்கிற பயத்தினால, மத்திய பாகம் உடஞ்சிருமோன்னு ஒரு பயத்தினால, பட்டபந்தம்னு 3 பட்டையாக கட்டி வச்சிருக்கோம் என்று காணப்படுகின்றதான 3 மடிப்புகள் அவளுடைய வயத்துல காணப்படுகிறது. இது அந்த நாமாவுக்கு சாட்சாத்தா இருக்கிற ஒரு அர்த்தம். ஆனா இதுல இன்னொரு அம்சம் நம்ம பார்க்கணும். சாதாரணமாக உயர்ந்ததான ஒரு ஜாதி ஸ்திரீகளுக்கோ புருஷாளுக்கோ சரீரத்துல 3 பாகத்துல 3 மடிப்புகள் இருக்கணும்னு சொல்றது. அது என்ன அப்படின்னா, நெத்தியில 3 கோடு இருக்கணும், கழுத்துல 3 கோடு இருக்கணும், வயத்துல 3 கோடு இருக்கு. இந்த 3ம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்ந்ததான ஒரு அதிருஷ்டம் இருக்கக்கூடியதான பேர் வழின்னு சொல்ற. அதிருஷ்டம் என்ன? அது நிறைய காசு வருமா தான் அதிர்ஷ்டமோ? இல்ல. அதிர்ஷ்டம்னா இவ இந்த ஜென்மாவிலேயே நல்லதை பண்ணிட்டு இருப்பா. மனுஷாளுக்கு கிடைக்கக்கூடியதான மிக சிறந்ததான ஒரு வரம் என்னன்னா மானிட பிறவி. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். எத்தனையோ பிறவிகள் இருந்த போதிலும் இந்த மானிட பிறவிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மானிட பிறவி கிடைச்ச பிறகு அந்த மனுஷாள் இந்த ஜென்மாவில க்ஷேமத்தை அடையறதுக்காக முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி பண்ணணும்? அவன் நித்திய கர்மாக்களை பண்றது, குத்துவளை ஏற்றி வச்சு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றது, இப்படிப்பட்டதான நல்ல கர்மாக்களை பண்ணிட்டே இருந்தா இந்த ஜென்மாவில நம்ம அப்பப்ப தவிர்க்க முடியாதான பாபங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாம் அழிச்சுட்டு போயிடும். அதோட இவாளுக்கு க்ஷேமம் உண்டாகும். அதற்காக ஒரு அதிருஷ்டம், அந்த அதிருஷ்டமானது இப்படி சூச்சனமாக இருக்கா. அதனால்தான் விபூதியை நம்ம சாதாரணமாக அது வைக்கணும், 3 கோடு வரணும்ட்டு. சாதாரணமாக ஸ்திரீகளுக்கு கழுத்துல 3 கோடு இருக்கும், வயதுலயும் 3 மடிப்பு இருக்கும். அத இங்க நமக்கு சொல்ற இப்படி இருக்கணும்னு. தனயோகோ பாரேன கௌரவேன, பாரத்தினால தலித இவ அது உடஞ்சு விடுமோ அப்படிங்கிற பயத்தினால மத்திய தார்டியார்த்தம், நடுபாகமானது திருடமாக இருக்கணும், கடிபாகம் திருடமாக இருக்கணும் என்பதற்காக கிருதா பட்டபந்தா செய்யப்பட்டதான 3 மடிப்புகள். அது ஏதோ கயர்னால கட்டி போட்டா போல காணப்படுற சார். கனக கட்டாபிக பட்டிகாபிகி பந்த இவ, தங்கத்தினுடைய ஒரு பட்டத்தினால கட்டினா போல இருக்க போல இருக்கு. வலித்திரயம் எஸ்யாஹா, இப்படி இருக்க போல இருக்குங்கிறது காணப்படுறதுன்னு
உத்பிரேட்சா அதிசயோக்தி. இந்த உத்பிரேட்சையினால நமக்கு எப்படி சொல்றது? இத விசேஷமாக ஆச்சாரியால் இதே அம்சத்தை தான் நமக்கு சௌந்தர்லாலியும் சொல்லியிருக்கார். மூலே கனக கலசாபௌ கலயதா தவத்ராதும் பங்காதலமிதி வலக்னம் தனுபுவா திருசானத்தம் தேவி திரிவலி லவலி வல்லி பிரிவா. திரிவலி 3 மடிப்பானது 3 இடத்துல கட்டி போட்டா போல காணப்படுகிறது அப்படின்னு நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்க. இந்த அங்க விநியாசங்கள்ல எதற்காக இப்படி சொல்றது அப்படின்னா, அம்பாளுடைய திவ்யமான ஒரு சௌந்தர்யம், அந்த ஒரு சரீர விநியாசம், இவைகளை யார் நினைக்கிறாளோ அவளுக்கு இந்த பிறவியே கடைசி பிறவியா ஆயிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றேன். பிராதுர்பவத்தருணி பிம்ப சதாருணானி பர்யாப்த சீத கிரணாயுத சீதலானி சுங்காரசார பரிவாஹமயானி மாது அங்கானி கேபி தரமே ஜனுஷி ஸ்மரந்தி. பல பிறவிகள் பிறந்து இறந்து பண்ணிருக்கோம். இந்த பல பிறவிகள்ல யாருக்கு கடைசி பிறவியா இருக்கோ அவளுக்கு தான் இப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அம்பாளுடைய திவ்யமான ஒரு ஸ்தூல சரீரத்தினுடைய அவயவங்களை பார்க்கறது. நம்ம ஸ்தூல சரீரத்தினுடைய அவயங்களை பக்தியோட யாரு பார்க்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக குருலாபம் கிடைக்கும். அதனால அம்பாளுடைய சூக்ஷ்ம சரீரமா இருக்கக்கூடியதான மந்திர பிராப்தியும் அதற்கு பிறகு சூக்ஷ்மமான பராஸ்வரூபத்தை நம் சரீரத்துக்குள்ள மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திர பரியந்தம் ஒரு ஜோதி ரூபமாக பார்க்கக்கூடியதான சந்தர்ப்பமும் நமக்கு ஏற்படும். அதற்காகத்தான் இப்படி எல்லாம் வர்ணிக்கிறார். சாஸ்திரங்கள் வர்ணிக்கிறது, அதோட மட்டுமல்ல தந்திரங்கள் வர்ணிக்கிறது, ஸ்லோகங்கள்ல நிறைய ஸ்லோகங்கள் சௌந்தர்யலஹரி பிரகரணங்கள்லாம் வர்ணிக்கிறது. இதுக்கு காரணம் இதுதான். ஆயால் ஸ்தன பாரதடம் மத்திய பட்டபந்த வழித்ரயா அது பார்த்தோம். அடுத்தது அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத்கடி தடி. அம்பாள் சிவந்ததான ஒரு புடவையை கட்டிட்டு இருக்காங்க, சிவப்பு புடவையை கட்டிட்டு இருக்க. இந்த சிவப்புன்னு சொல்றதை விட அரக்குன்னு சொல்றது ரைட். அரக்கு கலர்ல புடவையை கட்டிட்டு, அதுக்கு கௌசும்ப வஸ்திரம்னு பேரு. கௌசும்பம்னு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, பட்டாடை. இந்த பட்டு இருக்க பார்த்தா இது மடின்னு அர்த்தம். அது மடின்னு அர்த்தம்னு சொல்றல, அது என்ன விசேஷம் அப்படின்னா, சில சந்தர்ப்பங்கள்ல அதை கட்டிட்டான்னா அது மடி வஸ்திரம் கட்டிண்டா போல. என்ன சந்தர்ப்பங்கள்? அது அமாவாசை அன்னைக்கு அதை துவைக்கணும். தினந்தோறும் அதை இது பண்ண வேண்டாம். அமாவாசை அன்னைக்கு, சில பேர் பௌர்ணமி அன்னைக்கு அப்படி பண்ற. 15 நாளைக்கு வரணும், ஒரு மாசத்துக்கு வரணுமோ அதை நினைச்சு அதை காய போட்டு அதை கட்டிண்டா மறுநாள் கட்டிண்டாலும் தோஷம் இல்லை. நம்ம சாதாரண வஸ்திரம் இருக்கு, இந்த வேஷ்டி எல்லாம் இருக்கு பார்த்தீங்கள, இது ஒரு தரம் கட்டிண்டாச்சு, அத அவுத்தாச்சு, மறுபடியும் கட்டிண்டா அது விழுப்பு. சரீரத்தோடு இருந்தது இருக்கிற பரியந்தம் தான் அது. நீங்க விழுப்ப தொட்டா விழுப்பு தான், அது இல்ல. விழுப்ப தொடாம இருந்தாலும் இது சரீரத்துல இருந்து கீழப்பட்டா மறுபடியும் தோச்சுதான் கட்டணுங்கிறது தர்மசாஸ்திரம். அந்த நிர்பந்தம் இல்ல பட்டாடைக்கு. நல்ல பட்டாடையை கட்டிட்டு ஜபம் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த பட்டாடையை கட்டுறதுங்கிறது அனாதி சம்பிரதாயமா வந்திருக்கு. நான் பட்டாடை கட்டப்படாதுன்னு சொல்றாளே, கரெக்ட் சொல்றா. பரமாச்சாரியாலும் பட்டாடை வேண்டாம், பட்டு புடவை எல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்க. கேட்டாளா? எத்தனை பேர் கேட்டிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். காபி சாப்பிட வேண்டாம்னு சொன்னார், கேட்டோமா? நம்ம எது கேட்கிறோம், நமக்கு எது வசதியா இருக்கோ அது கேட்கிறோம். சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, காயத்ரி மந்திரம் பண்ணுங்கோ கேட்டோமா? நமக்கு எது இஷ்டமோ அது கேட்கிறோம். அவர் பட்டு கட்டப்படாதுன்னு சொல்லல, அவர் சொன்னதான அபிப்பிராயம் பார்க்கணும். கல்யாணத்துக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் இந்த பொண்ணாத்துக்காரால ஒவ்வொரு பட்டுப்படவும் 10,000 மெனக்கு மினிமம் 3 பட்டுப்படவும் நீங்க வாங்கணும் அப்படின்னு இந்த பொண்ணை பெத்தவாளை இவ ஹிம்சப்படுத்தலாம்.
அதனால வேண்டாம். அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், இந்த பட்டை சேர்க்கும் பொழுது இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த பட்டுனுடைய பட்டுப்பூச்சியை கொண்டுட்டு அதை எடுக்கிறான். அது வேண்டாம், அது ஜீவஹிம்சையா இருக்கு. இந்த ரெண்டு காரணங்கள்னால வேண்டாம்னு சொன்ன. அத நம்ம ரொம்ப பேர் அனுஷ்டானம் பண்றதுல விட்டுருந்தோம். ஆனா பட்டு கட்டலாமா, அம்பாளுக்கு பட்டு கட்டிட்டு இருக்காளே கோவில்கள்ல, இது ரைட்டான்னு சொன்னா அதுல தப்பு இல்லை. யாரையும் ஹிம்சப்படுத்தப்படாது, அவளை டிமாண்ட் பண்ணி வாங்கப்படாது. ஆனா பட்டுங்கிறது அது அனாதி காலமா வந்துட்டு இருக்கு, அது தோஷம் இல்லை. ஆச்சாரியால் சொன்னதோடைய அபிப்பிராயத்தை கவனிச்சுட்டு நம்ம பார்க்கணும். இப்படி இந்த பட்டு வஸ்திரம்ங்கிறது எப்படி இருக்கான், அருணாருண கௌதும்ப, சாதாரணமான பட்டை இது ரெண்டு சார், ரொம்ப ரொம்ப ரெண்டா இருக்கிறது. ஆனா அரக்குன்னு சொன்னேன். சாதாரண ரெண்டுல அருணா, அது ரெண்டு தரம் அருணான்னு சொன்னதுக்கு அபிப்பிராயம் என்ன, டார்க் ரெட், அப்படி அந்த கலர்ல. கௌசும்ப வஸ்திரபாஸ்வத்கடீதடி, கௌசும்ப வஸ்திரம் அப்படின்னு பட்டாடை. அது இந்த பட்டாடைக்கு கலர் போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, குசும்பம்ங்கிற ஒரு மரத்தினுடைய ஒரு ஸ்டார் அது அதுல போடுவா. இதுதான் டைங்கிற பார்த்தீங்களா, டிஐ இல்ல டிஒய் முழுக்க அதை போட்டோம்னா அது என்ன, அந்த கலர் போட்டு அந்த கலர் நன்னா வரும். அதனாலதான் பட்டு வஸ்திரங்கள்லாம் நீங்க முதல் நாள நினைச்சோன்னா எல்லா கலரும் போயிடும். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பட்டு புடவை அது முதல்ல அது கலர் போகாம பார்த்துக்கணும். இல்லைன்னா இதனுடைய கலர் அதுல ஒட்டிட்டு கோரமா சேரும், அது விடப்படாது. ஆகையால் அந்த கௌசும்பம்ங்கிற ஒரு கலரை அதை போடுவாளாம். அதனால கௌசும்ப வஸ்திரம்னு பேர் வந்தது. அந்த வஸ்திரத்தினால பாஸ்வத் கட்டி தட்டி, விளங்கு கொன்ற கக்கூடிக்குதான் உயர்ந்ததான ஒரு இடுப்பை உடையவள், அந்த வஸ்திரத்தை கட்டிட்டு இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். இதுல அருணாருணான்னு போட்டிருக்க. இந்த அருணாருணம்னு சொன்னதுக்கு என்ன சொல்றார், அதிசயேன அருணம் அதுனாருணம். சாதாரணமாக ரெட் இல்ல சார், ரொம்ப டார்க் ரெட். இந்த டார்க் ரெட்டா இருக்கு அப்படின்னு அரக்க கலர்ல இருக்குங்கிறதுக்காக ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் இந்த கூரை புடவை வாங்கறதுங்கிறது அரக்க கலர்லயே வாங்கிட்டு இருக்க. அது என்ன சார் சம்பிரதாயம், அரக்கே ஏன் வாங்கணும்? இந்த கூரை புடவை வாங்கின பிறகு ஸ்திரீகள்னா அவளுடைய சஷ்டி பூர்த்தி வரைக்கும் வச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு சம்பிரதாயம். மீதி எத்தனையோ புடவை நடுவுல வரும் போகும், அது இல்லை. ஆனா இந்த கூரை புடவை மட்டும் ரொம்ப பத்திரமா வச்சு காப்பாந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் எட்டு வரைக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்காரர் புது உறவு வாங்கி கொடுத்தாரு, எனக்கு தெரியாது. சாதாரணமா என்னென்ன அந்த கூரை புடவை அப்படி பத்திரமா வச்சுருப்பா. என்னைக்காவது வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு மட்டும் கட்ட வேண்டியது, அதை மட்டும் எடுத்து வைக்க வேண்டியது. ஏன்னா அந்த கூரை புடவையில என்ன ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னா, அது என்ன பண்றதா, மனுஷாளுடைய மனசை யார் உடுத்துட்டு இருக்காளோ அவளுடைய மனசுல தத்துவ குணமே வரும்படி பண்றதாம். அதனால சத்துவ குணத்துக்கு வெள்ளை வஸ்திரம் கட்டணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல, தர்மசாஸ்திரத்துல. புருஷாலாம் வெள்ளை வஸ்திரம் கட்டணும்னு சொல்ல, இதுக்கு சத்துவ குணம் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே போலயே ஸ்திரீகள் இருக்கும் இந்த அருணாருணம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு என்ன சத்துவ குணம் விருத்தியாகும். எப்பொழுதும் நல்ல வழியில இருப்பா. காஷாயமும் எங்க கட்டுறா, கன்னியாதேவிலாம் காஷாயம் எங்க இருக்கா, அவ சொல்லிட்டு இருக்கலாம் நாங்க ரொம்ப ராகத்தோட இருக்கோம் அப்படின்னு காட்டிண்டு உள்ளூர சத்துவ குணத்தோட இருக்கலாம். அதே இதுதான் அம்பாளும் என்ன பண்ணிட்டு இருக்காளாம், நான் ரொம்ப ராகத்தோட இருக்கேன், எல்லா ஆசையும் உறுதி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லா ஆசையும் கொடுத்து விடுறான். பிறகு எல்லா ஆசையும் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஆசை உண்டாகலையோன்னா எல்லாமே ஆசையில இருக்கு சார், என்ன வாங்கினா என்ன வாங்க தெரியலையே அப்படிங்கிற நிலை உங்களுக்கு வரும்படி பண்றாளாம். இப்ப விவகாரம்னா அம்பாளை யாரு தியானம் பண்றாளோ அவளுடைய பரிஸ்திதி என்ன அப்படின்னா, அவ என்னென்ன நினைக்கிறாளோ எது வேணும்னு அவ மனசுல தோன்றதோ அத்தனையும் அம்பாள் தலமபிக்க வாஞ்சாசமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாதேவ நிபுணம் அப்படின்னு அம்பாளை எல்லாத்தையும் கொடுத்துடுறா. அதனால அவளுக்கு என்ன ஆச்சு, அந்த ஆசையானது குறைஞ்சு போச்சு. தத்துவகுணம் மேலோட்டு நிக்கிறது. தத்வா சஞ்சாயதே ஞானம், தத்வா சஞ்சாயதே சுகம் அப்படின்னு சுகமும் ஞானமும் ஏற்பட்டு அவ உயர்ந்ததான ஒரு நிலையை அடைகிறா. அதனால்தான் அருணாருண அதிசயேன அருணம் அருணாருணம். காந்தாயா கரதல ராகராக ரக்த இதிவது, இப்படி பிரயோகங்கள்லாம் உண்டு. காந்தாயா கரதல
ராக ரக்த ரக்தம். இது என்ன ராக ரக்தம்னு சொன்ன போறாதோ? சாதாரணமாக உள்ளங்கை உள்ளங்கால் இந்த ரெண்டும் இருக்க, இது சிவப்பா இருந்ததுன்னா சன்னியாசம் வாங்கி பாருங்கிறதுக்கு அடையாளம். யாருக்கும் உள்ளங்கையோ உள்ளங்காயோ காலோ ரெண்டும் ரொம்ப சிவந்தது இருக்குன்னு வச்சுங்களேன், அது சன்னியாசம்ங்கிறதுக்கு அடையாளம். அதே போல நீங்களும் ரொம்ப ஜபம் பண்ணீங்கன்னா ரெட் ஆயிடும். என்ன சுவாமி சன்னியாசம் வாங்கி போறேன், நீங்க வாங்கிக்க வேண்டாம் சன்னியாசம், உங்களுக்கு எல்லாம் வந்தாச்சு. வெள்ளை வேட்டி கட்டிட்டு இருக்கே தவிர அல்லது சாதாரண கலர் புடவை கட்டிட்டு இருக்கே தவிர அந்த தீட்சைங்கிறது ஏற்பட்ட பிறகு அதுக்கு என்ன பலம் உண்டோ அத்தான பலமும் இதுல உண்டு. அதனால அந்த அந்த கை எப்படி இருக்க, காந்தாயாக கரதலம் எப்படி இருக்குன்னு ராக ரத்த ரக்த, ஒரு ரக்த போட்டா பொறுமை, ரத்த ரக்தான்னு 2 தரம் சொல்றாளே காவியத்துல, என்ன ரொம்ப சிவந்து இருக்கு அப்படின்னு ரொம்ப அதிருஷ்டம் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறதா. இன்னைக்கு கிளாஸ்ல சாமுத்திரிகா லட்சணங்கள்லாம் சொல்றார் பாஸ்கராயருக்கு. அவருக்கு எதை தோணினா எல்லாத்தையும் சொல்வார். 64 சதுஷ்டி கலா ராஜ்யா சதுஷ்டி கலாமயி அப்படின்னு 64 கலைகள்ல என்னென்ன விசேஷம் உண்டோ எல்லாமே இந்த லலிதாசாஸ்திரம் பாஷ்யத்தை நீங்க வாசிச்சோன்னா புரியும்படி பண்ணிவிடுவார். எப்படி கரதலராக ரக்த ரக்த இதிவத்து அதிசயத்திய வீட்டையா தியோதனா. சரி, அதுக்கு பிறகு அருணவது அனுருவது அருணம் வா, அருணன் போல் சிறந்ததான அருணாருணாங்கிறதுக்கு சிவப்போ சிவப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்ற பார்த்தா, அதனால சிவப்போ சிவப்புங்கிற மாதிரி அருணாருணம்னு ஒரு அர்த்தம் பண்ணினேன். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா, அருணன் போல் அருணம்னு. அருணன் போல் அருணம்ங்கிறதும் சம்ஸ்கிருதத்தின்படி அருணாருணம்னு சொல்லலாம். அருணன்னா யாரு? சூரியனுக்கு தேரோட்டி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அருணன் பேர். கருத்மான் அருணன் அப்படின்னு 2 பேர், எல்லாம் ஒரு அம்மாவுக்கு குழந்தைகள், அண்ணன் தம்பிகள். அந்த மாதிரி என்ன பண்ணினா, ஒரு முனிவர் 2 விண்டத்தை கொடுத்து அதை பத்திரமா நீங்க காப்பாத்திட்டு இருந்தா உங்களுக்கு குழந்தை பிறப்பான்னு சொல்லியிருக்க. அதை ஒரு குடத்துல போட்டு அதுல நெய் முக்கி அப்படியே காத்துன்றதா. ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை. இந்த அம்மாவுக்கு அவசரம். என்ன பண்ணிடுதுன்னு அதை இடத்த உடச்சி பார்த்தா இன்னும் கால் டெவலப் ஆகல, 2 காலும் இல்லை. அந்த குழந்தை கேட்டாதான், ஏமா இப்படி அவசரப்படுற, இவ்வளவு தபஸ் பண்ணி அடைஞ்ச கடைசியில 2 கால் இல்லாம ஜன்மா முழுக்க எனக்கு கால் இல்லாம பண்ணிவிட்டியமா அப்படின்னு அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணி சூரிய பகவானுக்கு தேரோட்டி ஆயிட்டார். இப்ப என்ன சூரியோதயம் ஆறதுக்கு முன்னால அருணோதயம் ஆயிடும். அருணோதயம்னு என்ன அர்த்தம் தெரியுமா, நம்ம அருணோதயம் ஆச்சுன்னா எர்லி மார்னிங் வந்ததுங்கிற அர்த்தத்துல ரொம்ப பேர் உபயோகப்படுத்துறா. அருணோதயம்னா அருணனுடைய உதயம், சூரியனுடைய தேரோட்டி காணப்பட்டார். தேரோட்டி காட்டப்பட்டாரு நீங்க சந்தியாவந்தனம் ஆரம்பிச்சாச்சான்னு பாக்கணும். அதுக்காக சூரியன் உதயமாற காலத்துல மித்திர செஜர்ஷனே திருதோவோ தேவத்தை அதானதி அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி சூரியனை உபஸ்தானம் பண்ணணும். எல்லோரும் காலம்புற இந்த சூரியோதயம் ஆறும்பொழுது சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும், புருஷாளாட்டும் ஸ்திரீகளாட்டும். சூரிய நமஸ்காரம் ஒரு 2 நமஸ்காரமோ ஒரு 8 நமஸ்காரமோ நமஸ்காரம் பண்ணணும். கிராமாந்தரத்துல இருக்கக்கூடியதான எல்லோருக்கும் இந்த வழக்கம் இருந்தது. எல்லா வர்ணத்தாலும் வச்சுட்டு இருந்தா சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு. சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணினா என்ன லாபம்? ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத் குதாஜனாத் ஞானம் மகேஸ்வராதிச்சேத் மோட்சமிச்சேத் ஜனார்தனாத். முதல்ல சரீரம் சௌக்கியமா இருக்கும். சரீர மத்தியம் கரு தர்ம சாதனம். உடம்பு சௌக்கியமா இருந்தா தானே நீங்க ஜபம் பண்ண முடியும், அம்பாளுக்கு பூஜை பண்ண முடியும். அப்ப சரீரத்துல கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, என்னால படுக்க முடியல, எனக்கு நிக்க முடியலன்னு என்ன ஆகும்? ஆகையால் முதல்ல சரீர சௌக்கியமா இருக்கணுமா. அதான் சரீரம் தான் தர்மத்துக்கு முதல் சாதனம் சரீரம். ஆகையால் ஆரோக்கியம் இருக்கணும். இந்த ஆரோக்கியம்னு ஒண்ணு இருக்கே, அது சரீரத்துக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும். நிறைய காசு இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கான், மனசுல எப்பொழுதும் கொதிச்சுட்டே இருக்கும். ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம், அம்பாளுடைய நாம வச்சுட்டே இருக்கும், அந்த மனசை பரமசாந்தி அடை. அதை தவிர வேற உபாயம் இல்லை. சாந்திம் நிர்வாண பரமாம் மத்தம் தாமதி கச்சதே பகவான் சொல்றாரு இல்லையா. ஆகையால் அதுக்கு உயர்ந்ததான ஒரு உபாயம் அம்பாளுடைய நாமாக்களை சொல்றது. அப்படி இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஸ்தூல சரீரத்துல பூத உடல்ல இருக்கக்கூடியதான ரோகங்களோ மனசுல இருக்கக்கூடியதான ஆதிகளோ போகணுமே ஆனால்
அதுக்கு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அந்த சூரியன் வரப்போறாரு முன்னால் நமக்கு காமிக்கிறார் பார்த்தேடா, அருணர். அவர்தான் அனூருகு, தொடை இல்லாதவர், கால் இல்லாதவர், அருணன். அப்படி அருணவது அனூருவது அருணம்பா, அனூருன்னு பேர் அவருக்கு, தொடை இல்லாதவர். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த இன்னொரு பிண்டத்தை காப்பாத்தினா, அதுல கருத்மான் பிறந்தார். அந்த கருத்மான் என்ன சொன்னார், அவர் மகாவிஷ்ணுவுக்கு இதுவா போயிட்டார். வேற என்ன, ஒருத்தர் சூரியனுக்கு தேரோட்டி, ஒருத்தர் மகாவிஷ்ணுவுக்கு தேரோட்டி, அப்படி போயிட்டாவா வயசுல. விவகாரம் என்னடா, கருத்மான நினைச்ச மாத்திரத்தினால மங்கள் உண்டாகணுமா? ஏதாவது நல்லது நினைச்சுட்டு ஆகாசத்துல பார்த்தேன்னா கருட தரிசனம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், காரியம் பலிச்சதுன்னு அர்த்தம். அப்படி இந்த கருட தரிசனம், கருட ஸ்மரணமே ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றது. அத்தனைக்கும் காரணம் அம்பாளுடைய அனுகிரகம். அனூருவதருணம்பா குசும்பேன ரத்தம் கௌசும்பம் சா. குசும்பங்கள் ஒரு மரத்தினுடைய சாறு. அந்த சாரை போட்டு அமையனா அந்த வஸ்திரமானது அரக்க கலருக்கு வரும். கௌசும்பம் வாயத் வஸ்திரம் தேன பாஸ்வதி பாசுரா கட்யா தட்டியஸ்யா சா. இது வரைக்கும் ஆச்சு. இப்படி அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கடி தடி ரெண்டாவது நாமாவை பார்த்தோம். இதுல நம்ம சாதாரணமா அர்த்தம் பார்த்தாச்சு. அருண சப்தத்துக்கு ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணினோம். சரி, வஸ்திரம் சொன்னோம், பட்ட வஸ்திரம் சொன்னோம், இவருடைய விவகாரங்கள்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இதுல நமக்கு தெரியாமலேயே அம்பாள் என்ன பண்ணியிருக்கா, வாக்தேவிகள் அவளுடைய பேர் அதை ஒண்ணு சொல்லிவிட்டு இருக்கா விவகாரம் இல்லாமல். என்ன தெரியுமா, நான் தேவதைகள் வாக்தேவதைகள் அவ 8 பேர். வசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி. இது நடுவுல அருணான்னு ஒரு வாக்தேவதைமா இருக்கு. இந்த வாக்தேவத்தைய நமக்கு என்ன சொல்ற தெரியுமா, நீங்க பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தை மற்றவாழ்டைய இதயத்துல சௌக்கியமாக மங்களமாக படும்படி அனுகிரகம் பண்ற. இந்த சாதாரணமா இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஏதோ சொல்லிட்டு இருக்கா பார்த்தீங்களா. கம்யூனிகேஷன் சொன்னா நம்ம சொல்றது இன்னொருக்கும் புரியணும் எனக்கூடியதான அம்சத்துல மட்டும்தான் இவ சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு சொல்லக்கூடியதான கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் அது இது ஏதோ சொல்றா பார்த்தீங்களா. அது என்ன சொல்றதுன்னா, ஒரு மனுஷன் தன் மனதுல இருக்கக்கூடியதான எண்ணத்தை இன்னொருடைய மனசுல சேர்க்கணும். இதுதான் கம்யூனிகேஷன். அப்படி நான் ஒண்ணு பேசுறேன், இந்த ஒரு எண்ணத்தை உங்க மனசுக்கு வரும்படியாக நினைக்கிறேன். அந்த நினைப்பை நான் அமுல்படுத்துறதுக்காக அது எப்படி சொல்லணும்னு தியானம் பண்றேன். பிறகு உங்களால் அறியப்பட்டதான பாஷைகளை நான் சொல்றேன். இது பரா பசியந்தி மத்தியமானு பேர். பிறகு அது உங்க காதுக்கு வந்து சேர்றது அது வைகரின்னு. வைகரின்னு வந்த பிறகு நீங்க என்ன, ஓஹோ இதைத்தான் இவர் சொல்ல நினைக்கிறாரோ அப்படின்னு நீங்க மனசுல வாங்கிக்கிறேன். மனசுல வாங்கிக்கும் பொழுது உங்களுடைய மாத்திரு பாஷையில் தான் வாங்கிக்கிறேன். நான் தெலுங்கு, உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னேன், நீங்க இங்கிலீஷ்லயும் புரிஞ்சுக்கல, உங்க தமிழ் ஆட்சியில புரிஞ்சுக்கிறேன். அப்ப என்னாச்சு, ஒரு பாஷையிலிருந்து இன்னொரு பாஷை, இன்னொரு பாஷையிலிருந்து இன்னொரு பாஷைக்கு போயிட்டு அந்த அபிப்பிராயம் உங்களுக்கு வந்து சேர்றது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் பதத்துக்கு அர்த்தம். அதற்கு பிறகு அது கம்ப்ளீட் ஆச்சுன்னு எப்படி தெரியும், நீங்க அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். என்ன பண்றேன், ஓ அப்படியா, நான் சொல்றது புரிஞ்சா போல தலை ஆட்டினா ஓஹோ ரைட், ஒரு மாதிரி கண்ணை வச்சேன்னா புரியல அப்படி ஏதோ ஒண்ணு. ஆனா நம்ம கிளாஸுக்கு வரவாலாம் அப்படியே சில்பம் மாதிரி இருப்பா, புரிஞ்சதா புரியலையா ஒண்ணும் தெரியும் இருக்கு, அது வேற விவகாரம். ஆனா இதோடதான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஆனா வேதங்கள் என்ன சொல்றது தெரியுமோ, நீங்க உங்களுடைய அபிப்பிராயத்தை இன்னொருத்தருக்கு காட்டி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையானது மதுரமா இருக்கணும். அந்த வார்த்தையில ஒரு தப்பும் கண்டுபிடிக்க முடியாது. அவ மனசுக்கு சாந்திய கொடுக்கணும். நீங்க சொன்னதான வார்த்தையானது கேட்கறா பார்த்தேளா, கேட்கும் பொழுது மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும் அவளுக்கு. ஆஹா இன்னைக்கு நல்ல வார்த்தை கேட்டோம் பார்த்தேளா அப்படின்னு ஒரு மங்களமான ஒரு சொல்லு வரணும், மங்களமான ஒரு எண்ணம் வரணும். இன்னைக்கு நம்ம ஜன்மா தன்யமாச்சு, ஏதோ நல்ல வார்த்தையை கேட்டுட போறோம் அப்படின்னு இருக்கணும். என்னமோ கதையை சொல்லி கழுத்து அறுத்தாரு சார் அப்படின்னு நினைக்கப்படாது நீங்க. இது அடுத்தது. இப்படிப்பட்டதான ஒரு அந்த வாக்குல இருந்து வரக்கூடியதான சொல்லானது இன்னொருத்தருடைய மனசை ரஞ்சிக்கும்படி பண்றது பார்த்தேடா,
அத கவரும்படி பண்றதே அது அருணா வாக்தேவியினுடைய ஒரு ஸ்வரூப். அந்த அருணா வாக்தேவியினுடைய ஒரு மந்திரம் வந்து ஜிம்ரீங்கிற ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை விசேஷமாக இதுக்குள்ள பூத்து சொல்லியிருக்காங்க. அருணா அருண கௌசும் பவஸ்திரபாஸ்வத்கடீடீ. அதற்கு பிறகு ரத்ன கிங்கிணிகாரம் யரஜனாதாம பூஷிதா. பழைய நாள்ல புடவை எல்லாம் கட்டிட்டு அதுக்கு மேல அரணாங்கயிறு ஒண்ணு அது மேல போட்டுவான். தங்கத்தினால, சாதாரணமா இல்ல, தங்கத்தினால ஒரு பெல்ட் மாதிரி. கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன ஆச்சுன்னா அத விசேஷமாக பட்டையாக ஒட்டியானம்னு வச்சது ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால் வெறும் ஒரு கயிறு மாதிரி தான் இருக்கும். கல்யாண காலத்திலயும் அந்த பொண்ணுக்காலும் சரி அல்லது உபநயன காலத்துல பையனுக்காலும் சரி மௌஞ்சி பவுண்டனம்னு ஒண்ணு கட்டுவா. கர்ப்பத்தினால அப்படியே அதை இது பண்ணி அப்படியே இடுப்புல கட்டுவா. அந்த மௌஞ்சி பந்தனம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரம். அதுக்கு ஒரு மந்திரமும் இருக்கு. அதே போல விவாக காலத்துல அந்த மௌஞ்சி பந்தனத்துக்கும் இந்த அரணா கயிறு கட்டுறதுக்கும் ரொம்ப விசேஷமான பலம் உண்டு. அது இங்க சொல்லிட்டு இருக்கார். ரத்ன கிங்கிணிகாரம் யரஜனாதாம பூஷிதா. ரத்ன கிங்கிணிகா அந்த கயிறு இருக்க பார்த்தா அதுக்கு கீழே சின்ன சின்னதான ஒரு மணிகளை வச்சுட்டு இருக்கான். அதை கோக்கப்பட்டதுக்கு அந்த மணிகளை வச்சுட்டு அந்த கயிறு புடவைக்கு மேல இழுத்து கட்டியிருக்கு. அல்லது ஒட்டியானதுக்கு கீழே சின்ன சின்ன கிங்கிணிகள் அந்த மணிகள் தொங்குறது. அது நடக்கும் பொழுது இனிமையான சத்தத்தை கொடுக்கறதா. இந்த நடக்கும் பொழுது இனிமையான சத்தம் இருக்கணும். நடக்கும் பொழுது எப்படி நடக்கணும் தெரிஞ்சுக்கணும். மேல் பிளாட்ல வராம நடந்தோம்னா கீழே பிளாட் கீழே விழுந்துருமோன்னு பயம் வராமல் நடக்கப்படாது. நம்ம தலையில நடக்கிறா போல வரப்படாது. எப்படி நடக்கணும்? கோவில்ல நடக்கிறேன்னு பார்த்தீங்களா? கோவில்ல தான் நடக்கிறது தெரியலையே சார். இத பூனை நடக்கிறா போல நடக்கணுமா? நம்ம நடக்கும் பொழுது சத்தம் கேட்கப்படாது. ஆனா நீங்க வரேன்னு எப்படி தெரியணும் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்குதான் சின்ன சின்ன சலங்கைய காலுக்கு வச்சிருப்பா. அதான் செஞ்சா நமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா அப்படின்னு மேல நாமாக்கள்லாம் வரப்போகுது. அதே போல ஸ்திரீகள் ஆத்துல இருந்தால் அவளுடைய ஆபரணங்களை எல்லாம் போட்டுட்டு வந்தா இந்த சின்ன சத்தம் இருக்கு பார்த்தா எது இந்த சலங்கையினுடைய ஓசை. அதே போல இந்த அருணாகயில இருக்கக்கூடியதான கட்சிகளுடைய ஓசை அல்லது அதுக்கு இது கட்டிட்டு இருந்தாலும் அதுலயும் இருக்கக்கூடியதான ஓசை. கழுத்துல போட்டு இருக்கக்கூடியதான அடிகளுக்கு கீழே தொங்கக்கூடியதான பதார்த்தத்தினுடைய ஓசை. இவைகள்லாம் கேட்கணுமா வீட்டுல? வீட்டுல கேட்டுன்றது மகாலட்சுமி தாயார் அங்க நிவாசம் பண்ணிட்டு இருப்பாளாம். அதோட மட்டும் இல்லாமல் இந்த சப்த காலுஷ்யத்தை சவுண்ட் பொல்யூஷனத்தை போக்கும். பாட்டுக்கு வாய்க்கு வந்தது ஏதோ பேசிட்டு இருக்கான் பார்த்தீங்களா வெய்யரா அதெல்லாம் போகணும். வீட்டுக்குள்ள எப்பொழுதும் நல்லது நடக்கணும். உங்க ஆத்துக்கு வந்ததுமே மனசுக்கு மனுஷனுக்கு சந்தோஷம் வரணும். இது சந்தோஷம் எப்ப சார் வரும்? வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியதான பரிசரங்களும் அந்த சப்தங்களும் சௌக்கியமா இருந்தா அந்த சப்தங்கள் எப்படி இருக்கும் சௌக்கியம்? இது போல இந்த சலங்க ஓசை காலில் கட்டின்ற கஜியனுடைய ஓசை இவைகள்லாம் கேட்டு கேட்டு துஷ்ட சப்தங்கள்லாம் சரீரத்தை விட்டு அந்த வீட்டை விட்டு அழைச்சி அனுப்பி விட்டுரும். அதுக்காகத்தான் ஸ்திரீகள் இப்படி ஆபரணங்கள் போட்டு அதெல்லாம் ஏதோ ஃபேஷனுக்காக போட்டுண்ட ஆபரணங்கள் அழகுக்காக போட்டுண்ட ஆபரணங்கள்னு நம்ம நினைக்கப்படாது. இத்தனை ஆபரணங்களும் நமக்கு எதற்காக சொல்லியிருக்கா? இதுக்காகத்தான். அதனால்தான் பரதநாட்டிய சாஸ்திரத்துல முதல்ல ஆபரணங்களுக்கு தனியா ஒரு சாப்டர் வச்சு விட்டார் அவர். இந்தந்த ஆபரணம் எதற்காக? சந்திரனை ஏன் தலையில வச்சுக்கணும், சூரியனை ஏன் தலையில வச்சுக்கணும், ராக்கோடி ஏன் வச்சுக்கணும், இவங்கெல்லாம் சொல்றான் ஒவ்வொன்றுக்கும். அந்த பொண்ணு கையில காட்டக்கூடியதான முதிரைகளை 92 முதிரைகளை கட்டியிருக்கார் அவர். அத்தனை முதிரைகளும் தந்திரங்கள்ல உபயோகப்படுறது. அந்த முத்ரா லட்சணமும் இந்த முதிரையை போட்டா சரீரத்துல என்னென்ன விநியாசம் என்னென்ன ஆறது அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் பரத முனியானவர் விசேஷமாக நமக்கு சொல்லியிருக்கார். அதே மாதிரியே இங்க அந்த சின்ன சின்ன சலங்கைகள் இருக்க பதிலா அந்த கஜிகள் அது நமக்கு அந்த ஓட்டை கொடுக்கக்கூடியதான கஜையோட கூடியிருக்கிறோம். ரத்ன கிங்கிணிகாரம் ரசனாதாமுபூஷிதா ரத்னமயீபி கிங்கிணிகாபி ரத்னங்கள்னால செய்யப்பட்டதான சின்ன சின்ன கஜைகள். சுத்ர கண்டாபி சுத்ர கண்டிகாபி சுத்ரம்னா சின்னது சின்ன சின்ன சட்டங்கள்னால ரம்யேன ரசனாபின்னேன தாமனா
இந்த ரச்சனான்னு சொல்லக்கூடியதான கயர்னால சவர்ண மேகலா சூத்திரேனா இதுக்கு மேகலான்னு பேர். சம்ஸ்கிருதத்துல மேகலான்னு அரணகயிறு. சவர்ண மேகலா சூத்திரேன பூஷிதா. சரி, இத ஏன் சார் கட்டணும்? ஏன் கயரால கட்டணுமா புடவைய? எழுது முடி போட்டா நிக்காதோ? ஏன் அப்படி பயப்படுற? இது எதுக்காக போடணும்? உன்னால நான் சொன்னேன். அது ஒண்ணும் இல்ல, அம்பாளே போட்டுட்டு இருக்கா தெரியுமா? நான் சொல்றார், கர்ப்பே நிவேஷ்ய பூமானி புவனானி சதுர்தசாபி சம்ரக்ஷிதம் கலித நிச்சிதயா பவத்யா பிராகாரமேவ ரசிதம் பரிதோபி நூனம் ஊஹே சுவர்ணமய மேதுர பட்டபந்தம். அம்மா 14 புவனங்களும் இந்த வயசுல வச்சுட்டு இருக்கேன். குழந்தைகள் எல்லாம் அம்மாவுக்கு குழந்தைகள் தானே. மனுஷால் மட்டும் இல்ல, பிராணிகள், சிம்மம், புலி, யானை எல்லாம் அம்பாளுடைய வயசுக்குள்ள 14 புவனங்களும் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள குழந்தைகள் இருந்தா என்ன பண்ணுவா தெரியுமா? நம்ம கதவு மூடி விடுவா, வெளியில போகாம இங்க வேலை செஞ்சுட்டே இருந்தா இந்த பையன் பாட்டுக்கு அப்படியே வெளியில போய் அப்படியே கிளம்பி போயிட்டான்னு கஷ்டம் எங்க தேடுறதுன்னு. அது இப்ப பிளாட் சிஸ்டத்துல எங்கே போனா ஒன்னும் தெரியாது. எல்லா பிளாட்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஒன்னும் தெரியாது. எங்க பூந்தாலும் ஒன்னும் தெரியாது. ஆகையால என்ன பண்ணுவா தெரியுமா? அம்மா முதல்ல கதவு மூடி விடுவாளாம். அதே விதமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? புவனானி சதுர்தசாபி 14 புவனங்களையும் நீங்க உங்க வயசுக்குள்ள வச்சிருக்க. சம்ரக்ஷிதம் கலித நிச்சிதயா பவத்யா காப்பாத்தனை வாழ குழந்தைகள் வேற எங்கேயும் எங்கேயும் போகப்படாது. பார்த்தீங்களா நம்ம மேல எவ்வளவு ஒரு கருணை. எத்தனையோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம், அந்த தப்புனால பாபத்தினால எவ்வளையோ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கோம். ஆமா அம்மா நினைக்கிறா ஒண்ணும் கவலை, எல்லாரையும் நான் காப்பாத்துவேன். ஆகையால் என்ன பண்ணிட்டு இருக்காளாம்? கலிதரிச்சதையா பவத்யா பிராகாரமேவ ரசிதம். ஒரு பிராகாரம் பண்ணி வச்சிருக்கலாம். கோவிலுக்கு பிராகாரம் இல்லையா? அதே மாதிரி ஒரு பிராகாரம் 14 புவனங்களை காப்பாற்றணும். அதுக்கு அவளை என்ன பண்ணியிருக்க? ரசிதம் பரிதோபி நூனம். சுற்றும் பிராகாரம் கட்டினா போல உங்க வயலை சுத்திண்டு ரத்னாதாமா அப்படி இருக்கு, மேகலம் இருக்கு. இந்த மேகலத்துக்கு மந்திரம் வேதத்துல என்ன மந்திரம் இருக்கோ அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் இங்க சொல்லியிருக்க. பரிதோபி நூனம் ஊஹே சுவர்ணமய மேதுர பட்டபந்தம். அப்படி அழகான இந்த ஒட்டியானத்தையோ அல்லது இரணாகரியோ ஏதோ கட்டிட்டு இருக்கா அப்படின்னு விசேஷமாக நமக்கு சொல்லியிருக்க. அதுக்கு பிறகு காமேத ஜாத சௌபாகியமார்த்தவோருத்வயான்விதா. இது இங்க இந்த நாமாவில இருந்து ஆரம்பிச்சு நம்ம 3வது கூட்டத்துக்கு போயிருக்கோம். முதல் கூட்டம் ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா ஆயிடுத்து. கண்டாத கடிபரியந்த மத்திய கூட்டஸ்வரூபிணி ஆயிடுத்து. அதுக்கப்புறம் வந்தது கட்டியதோ பாகதாரிணி அப்படின்னு சக்தி கூட்டைக சம்பன்ன கட்டியதோ பாகதாரிணி. இங்க சக்தி கூட்டம். சக்தி கூட்டம்னு என்ன? ஒரு மனுஷனுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதான கூட்டம். மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான இந்த ஜீவ சக்தி இங்க இருக்கு, அதை சொல்றதுக்காக சக்தி கூட்டம். இந்த ஞாசங்கள் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ண ஆசன ஞாசம்னு ஒண்ணு பண்றோம். பாதங்கள்லயும் முட்டிலையும் ஊரு மூலங்கள்லயும் அதுக்கப்புறம் மூலாதார ஸ்தானத்திலையும். ஏன்னா இந்த 4 ஸ்தானங்களும் நம்ம உட்கார்ந்து இருந்த பொழுது பூமியை தொட்டுண்டே இருக்கு. அந்த சக்தியானது பூமாதானது நமக்கு வரணுமா? அதனாலதான் கீழே உட்காருங்க. ரொம்ப பேர் இப்ப சேர்ல உட்கார்றதுதான் வசதிக்கிறான். எப்பவுமே சேர்ல உட்கார்ந்து பண்ணலாம், பண்ணினா போறோம். சேர்ல இங்க அந்தரிக்ஷத்திலே உட்காருங்க, நான் வேண்டாம்னு பண்ணினா போறோங்கிற பரிస్థితిக்கு வந்தாச்சு. கீழே முதல்ல என்ன சொல்லியிருக்காரு யோக சாஸ்திரத்துல? யம நியம ஆசன. பத்மாசனமோ அல்லது சுகாசனமோ. சுகாசனம் நம்ம சப்பலாம் கொண்டு உட்கார்றோம் பார்த்தா இதுக்கு சுகாசனம்னு பேர். பத்மாசனம்னு என்ன சார்? 2 உள்ளங்காலம் மேல வரும்படி உட்கார்றது. பத்மாசனத்துல ஒரு மனுஷன் உட்கார்ந்து வழக்கப்பட்டினா படுத்துட்டு கொண்டானே 8 மணி நேரம் அசையாம உட்காரலாம் சாதாரணமாக. தபஸ்விகள் எல்லாம் பத்மாசனத்தை போட்டு உட்கார்ந்துதான் தபஸ்து பண்ணுவா. இப்படி எப்படியும் அசையாம 8 மணி நேரம் அவனால உட்காரலாம். உட்கார்றது மட்டும் இல்ல, காலெல்லாம் திமிரு பிடிக்காது. அது வேற. சில பேர் ரத்த பிரதனால 2 நிமிஷம் உட்கார்ந்தாலே காலில் அதை பிடிச்சிருந்து 4 தானே அதை வீசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்துக்கிறான். இன்னும் விவகாரம் கீழே உட்கார்ந்தே வழக்கமெல்லாம் தொங்க போட்டதான் வழக்கம். அப்படி இல்லை, முதல்ல ஆசன ஜெயம் வேணும். அந்த ஆசன ஜெயம் வேணுங்கிறதுக்காக தான் ஆசன நியாசத்தை பண்ணிட்டு இருக்கோம் சாஸ்திரங்கள்ல. அது இருக்கட்டும்.
இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுல அந்த சக்தி கூட்டம் இருக்கு. அந்த சக்தி கூட்டத்துல முதல்ல ஆரம்பிச்சிருக்க காமே ஜக்ஞாத சௌர்வாக்யம் அர்த்தவோருத்வயான்விதா. இந்த 2 தொடைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்வரூபத்தை சொல்ற. இத சொல்லும் பொழுது ஒரு ஸ்திரீயா இருக்கும் பொழுது அவளுடைய தொடையை பத்தி சொல்லலாமா? அது எப்படி இருக்குன்னு வர்ணிக்கலாமா? அப்பாச்ச காவியத்துக்கு கஷ்டமாச்ச, சொல்லப்படாது. ஆனா சொல்லித்தானே சார் ஆகணுங்கிறான். அது என்ன சொன்ன சொல்லாம சொல்ற என்ன அதனுடைய அழக காமேஸ்வர கேட்டதும் எனக்கு தெரியாதுன்றார். காமேஷ ஜாத சௌபாகிய, அவருக்கு மட்டும் அறியப்பட்டதான ஒரு அழகு. காமேஷ ஜாதன சர்வம் வாக்கியம் சாவதாரணம், காமேஷனால் மட்டும் அறியப்பட்டதான காமேஷ ஜாத சௌபாகிய மார்தவோருத்வயான்விதா, மிருதுவாக இருக்கக்கூடியதான 2 தொடைகளையும் கூடினவள். இங்க காமேஷ ஜாத சௌபாகிய ஞானான்னு இருக்க புஸ்தகத்துல ஞாதான்னு மாத்திக்கணும். மூலத்துல காமேஷ ஜாத சௌபாகிய, இந்த காமேஷனால் அறியப்பட்டதுன்னு சொல்றேன். அது என்ன விசேஷம்? ரகசியமானதுன்னு. என்ன ரகசியம்? ஒரு மனுஷன் நின்றுட்டானேயானால் அவனுக்கு அந்த சக்தி எங்க இருந்து வருது? தொடைகள்ல இருந்து வருது. இந்த சக்தியானது ஜீவசக்தியான 2 இடத்துல இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லும். ஒண்ணு கால் கட்ட வரல இருக்கு. இந்த பிராணன் முதல்ல இந்த சரீரத்துக்குள்ள பூரணம்னு ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஜீவன் சரீரத்துக்குள்ள போறணுங்க ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு போட்டுண்டாகலாம், ஜீவனும் பிராணம். ஜீவன் என்ன நினைச்சார், நான் சரீரத்துக்குள்ள உள்ள போறணும், அப்பதானே இந்த வேலை செய்யும். கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் காலு கை எல்லாம் இருக்கு சார். இது எல்லாம் படைச்சாலும் அது வெறுமன இருக்கு, அது வேலை செய்யல. பழைய நாள் லியோ டாய்ஸ்ன்னு வைப்பான், அதுக்கு கீ கொடுத்தாதான் வேலை செய்யும். இப்ப எல்லாம் ரிமோட் எல்லாம் வந்துருது பேட்டரியில, அப்பெல்லாம் கீ கொடுத்தாதான் வேலை செய்யும். அதே போல உள்ள உட்கார்ந்து ஒருத்தர் கீ கொடுக்கணும். இது யாரு? நான் தான் போறணும். அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி, நான் பரம்பொருளா இருக்கக்கூடியதான் நான், அம்பாளார நான் இந்த சரீரத்துக்குள்ள ஜீவ வடிவமாக உள்ள பூருவேன். பூந்து கொண்டு ஒவ்வொரு பொருளுக்கும் இது பெயரு இது உருவம் என்று பிரித்து வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அனேன ஜீவேனாத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி அப்படின்னு நினைச்சது. சரீரத்துக்குள்ள போகணும். அதுக்குள்ள பார்த்ததா நம்ம இந்த சரீரத்துக்குள்ள போடுறோம். எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது வெளியில வரும். ஏன்னா அவனுடைய பிராரப்த கர்மா எத்தனை இருக்கோ அத்தனை நாள் இருக்கும். மனுஷனா இருந்தா 100 வருஷம், யானையா இருந்தா 160 வருஷம், அது வேற இன்னொரு பிராணியா இருந்தா இன்னும் ஜாஸ்தி, காக்காவா இருந்தா 400 வருஷம். விவகாரம். காக்க முசுண்டர் ஒருத்தர் 4 கல்பம் இருக்காராம். அவர் எப்படி 4 நாள் 16 கல்பம் அது இருந்துட்டு இருக்காராம். அப்படி அந்த யோக வாசிஷ்டத்தில் இந்த காக்கா முசுண்டரை பத்தி ரொம்ப விசேஷமாக சொல்றது. எத்தனையோ கல்பம் எத்தனையோ பிரளயங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன் போங்கிறது. காக்காவுக்கு சிராயு ரொம்ப நாள் இருக்கும். இது போல அவ்வளவு சீக்கிரமாக கிளம்புறது இல்லையே. அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம எங்கேயாவது வெளியில போகணும்னா ஒரு துணைக்கு ஒருத்தர் அழைச்சுன்னு போவோம். பேச்சு துணைக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த பேச்சு துணைக்கு யாரோ ஒருத்தர் வேணுமே அப்படிங்கிறத என்ன யோசனை பண்ணிக்கிட்டான். நம்மளோட எஸ்மின் உத்கிராந்தே உத்கிராந்தோ பவிஷ்யாமி எஸ்மின் வா பிரதிஷ்டே பிரதிஷ்டாஸ்யாமி தப்ராணமசுஜதா. யார் கிளம்பினால் நானும் கிளம்புவேனோ, யார் இருந்தால் நானும் இருப்பேனோ, அப்படி ஒருத்தர நம்ம ஒரு ஃப்ரெண்ட ஒருத்தர வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அது பிராணனை நான் சிருஷ்டி பண்ணேன். சிருஷ்டி பண்ண பிறகு என்ன பண்ணால, பிராணன் நீங்க முன்னால போருங்கன்னு அவர் அப்படி பாக்கிறாராம். இந்த சரீரத்துக்குள்ள எங்க போடுறதுன்னு ஆரம்பிச்சார். கால் கட்டவர்கள்ல உள்ள பூந்துட்டார் அவர். அப்புறம் இவர் பார்த்தார், இது என்னது, அவர் கால் கட்டவரில் பூந்த பிறகு நானும் அங்கே போடுறதா? நோனோ, அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு டைரக்ஷன்ல போடுறேன் அப்படின்ட்டு உச்சங்குழி வழியாக அவர் பூந்தாராம். பரமாத்மா எப்படி பூந்தார்? சுஷும்னா அடி வழியாக உச்சங்குழி வழியாக பூந்தார். 2 பேரும் சேர்ந்து இதயத்துல ஒன்னா போனாலாம். அதனாலதான் ஹிருதி பிராணோபதேபான சபானோ நாபிசம்ஸ்தித அப்படின்னு ஹிருதயத்துல பிராணன் இருக்க. அந்த ஹிருதயத்துலதான் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேதே அர்ஜுன திட்டது. இவரும் அங்கேதான் இருக்க. விவகாரம்னா இவ 2 பேரும் தனித்தனி வழிகளா வந்து ஒரு இடத்துல சேர்ந்தா.
அந்த கால் கட்டவரல இருக்க அது பிராணனுக்கு ரொம்ப முக்கியமான மர்மஸ்தானம். அதனால கால் கட்டவரல அடிபட்டா ரொம்ப வலிக்கும், பத்திரமா இருக்கலாம். அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிட்டு இருக்கார், எல்லாம் ஆயிடுச்சு 128 வயசு வாழ்ந்த. அதுக்கப்புறம் என்ன பண்ண, இந்த அவதார பிரயோஜனம் எல்லாம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ நினைச்சுட்ட மரத்துக்கு மேல படுத்துட்டு இருக்காராம். அவர் பாருங்க, வேற என்ன வெட்டே கிடைக்கல அவருக்கு, ஒரு கலையில அப்படியே சாஞ்சிட்டு படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு கால் கட்டவரல ஆடினாராம். யாரோ ஒரு வேடம் பார்த்தான், அது ஏதோ ஒரு பிராணி போல இருக்குன்னு அது மேல அம்ப விட்டான். அந்த கட்டவரலுக்கு பட்டதான், சரின்னு பிராண விட்டார். விவகாரம் என்னாச்சு, ஏன்டா அந்த கட்டவரல ஜீவசக்தி இருக்கு, கட்டவரல ஜீவசக்தி இருக்கு. ஒருத்தர் சொன்னார், போன ஜென்மாவில வாலிய மரத்துக்கு பின்னால் நின்னுண்டு தெரியாம அடிச்சாரோ இல்லையோ, ஆனால்தான் பகவானுக்கு இப்படி வந்தது நேரிட்டது. வச்சுக்கோ, நான் ஒன்னும் சொல்லல, உங்களுக்கு லாஜிக் நன்னா இருக்கிறத வச்சுக்கோ. ஆனா பாகவதத்துல இது சொல்லல. பாகவதத்துல சொன்ன விஷயம் புராணத்துல இருக்கிற விஷயம் தானே சொல்லணும். விவகாரம் என்னன்னு இப்படி ஆச்சு. அதனால என்ன தெரியுது, கால் கட்டவரல பிராணன் இருக்கு. அதே போலயே நம்ம சரீரத்துல இந்த 2 தொடைகள் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பிராணசக்தி உத்பூதமாக. இதுக்கு ஒரு விவகாரம் என்னன்னா, துரியோதனன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான் பீமசேனனோட, விடாம யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். யாரு ஜெயிப்பான்னு தெரியல. இது என்னன்னா, அந்த துரியோதனன் பலராமன்கிட்ட கதா யுத்தத்தை கத்துண்டார். பாத்துக்கணும், அந்த பலராமன் ரொம்ப பெரியவர், கதா யுத்தத்துல ரொம்ப உயர்ந்ததான ஒரு தேர்ச்சி பெற்றவர், அவர்கிட்ட கத்துண்டவர் அவர். பீமசேனன் சொல்லவே வேண்டாம், முதல்ல இருந்து அவர் கதா யுத்தத்துல ஸ்பெஷலைசேஷன், இது எல்லாம் தெரியும். இருந்தாலும் அந்த கதையில ஒரு ஸ்பெஷலைசேஷன் அவர். வேற 2 பேரும் என்னன்னு சண்டை போட்டே இருக்கா, முடியவே இல்லை. ஆனா என்ன பண்ணினார் தெரியுமா, நான் பகவான் அந்த பீமசேனனுக்கு அந்த காட்டி கொடுத்தாராம். என்ன, தொடைய தட்டி காட்டி கொடுத்தார். அதனால தொடையை தட்டப்படாதுப்பா, சாதாரணமா தொடையை தட்டப்படாது. அது என்ன, அவுர்த தேக கர்மா பண்ணும் பொழுது அது 3 தரம் அந்த பிரேதத்தை சுத்திட்டு வந்து அப்புறம் தொடையை தட்டி விட்டு அப்படி வரணும்னு சொல்லுவா. அதனால சாதாரண தொடையை தட்டப்படாதும்பா. அது விவகாரம் 2 தொடையை தட்டி காட்டினாரா. என்ன சொன்ன, பீமசேனன் புரிஞ்சுட்டான், இந்த பீமசேனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டுன்னு. ஜராசந்த வலையில வரும் பொழுது ஜராசந்தனை 2 தரம் எத்தனை தரம் அடிச்சாலும் சாகவே இல்லை. கடைகள் என்ன, பிரிச்சு போடுனர், அப்படியே 2ஆ பிரிச்சாராம். பிரிச்சு போட்டா மறுபடியும் ஒட்டிக்கிறது. என்ன பிரிச்சு போடுன்னு சொன்னா பிரிச்சு போட்டா ஒட்டிண்டே இருக்கு, அது மரணம் இல்ல போல இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணா தெரியுமா, நான் இந்த சில பேர்லாம் இந்த எலுச்சம் பழத்தை 2ஆ கட் பண்ணி அதுல குங்குமத்தை விட்டு அதை அப்படியே சுத்தி போடுவேன். சுத்தி போட்டு நேரம் இப்படி போடக்கூடாதோ, இந்த பழத்தை இங்கே, இந்த பழத்தை இப்படி போடுவான். என்ன விவகாரம், என்ன விவகாரம், ஒத்தரும் ஒண்ணும் சொல்லல, ஒரு சாஸ்திரமும் கிடையாது. யாரா ஒருத்தர் பண்ணிருக்காரு சார், முதல்ல எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்ணிதான் திருஷ்டி போகுமோ, அட திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கா? அம்பாள் என்ன காப்பாத்திட்டு இருக்கும் பொழுது எது திருஷ்டி சொல்லுங்க பாக்குறேன். அவ கண்ணுல அவ்வளவு உங்களை அழிக்கக்கூடியதான சக்தி அவ கண்ணுல இருந்தா அவ லோகத்துல ரொம்ப பெரியவாள் ஆயிருப்பாள. நமக்கு பயம் சார், நம்ம வீக்னஸ், அதை அவ கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், திருஷ்டி ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு துஸ்வப்னம் துஸ்வப்னமுபஜாயதே பாலகிரகாபிபூதானாம் மரணாதேவ நாசனம். அந்த அம்பாளுடைய நாமாவை ஸ்மரிச்சாலே எல்லாம் ஓடி போயிடும், ஒரு விவகாரம் கிடையாது. இருந்தாலும் அதை 2ஆ உடச்சு இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு போடுறது பதில, அதே போல என்ன பண்ணினாராம் பகவான், அந்த ஜராசந்த வத சந்தர்ப்பத்துல ஒரு பிள்ளை எடுத்தார், அதை நேரம் 2ஆ பிரிச்சார். பிரிச்சு இப்படி இப்படி போட்டாராம். இத பார்த்தான் பீமசேனன். ஞாபகம் வச்சுங்க, கதா யுத்தம் நடக்கிறது, ஒரு செகண்ட் ஏமாந்தாலும் அவங்க கதை இவங்க மேல விழும். இருந்தாலும் அந்த பார்த்தார், பார்க்கும்படி பண்ணினார் பகவான். கபட நாடக சூத்திரதாரி வை அப்படி பண்ணினார் சுவாமி. அது பார்த்துன்னா அந்த ஜராசந்தனை 2ஆ பிடிச்சு 2 பக்கமா திருப்பி போட்டார். அதுக்கப்புறம் கிட்ட வந்தது, ஒட்டிக்கல. அதே விதமா துரியோதனோட சண்டை போடும் பொழுது தொடையை தட்டி காமிச்சாராம். என்ன ஆச்சுன்னு, இந்த இடத்துல தான் உனக்கு அந்த ஜீவசக்தியை வச்சுட்டு இருக்கான்.
அதை அடிச்சார், அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டான். அதுக்கான கதை அடிச்சுன்னு வச்சுங்களேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த ஜீவசக்தி இங்க இருக்கிறதுனால்தான் இதுக்கு சக்தி கூட்டத்துக்கு இந்த சரீரம் வந்துருக்கு. அந்த சக்தி கூட்டத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் பராமந்திரம், அது இங்க முதல்ல சொல்லியிருக்கு. அதனாலதான் ரகசியம்ங்கிறதுனால காமே சஜ்ஞாத சௌபாகிய, அங்கேயே அந்த சௌபாகியங்கிற இடத்துலயே அந்த பராமந்திரத்தை சொல்லிவிட்டார். காமே சஜ்ஞாத சௌபாகிய மார்த்தவோ ருத்வயான்விதா, முழுதுவான இருக்கக்கூடியதான எந்த நுழைகளோட கூடியிருக்கிறவள். இதை விசேஷமாக சொல்லும் பொழுது காளிதாசன் சொல்றான், அம்மா யானையினுடைய துதிக்கைய உங்களுடைய தொடைக்கு உபமானமா சொல்லலாமா, இல்ல வாழை மரத்தை சொல்லலாமான்னார். இல்ல அதிகர்க்கசத்வாது, யானையினுடைய துதிக்கை இருக்க அது ரொம்ப கர்க்கசமா இருக்கும். யானை தொட்டு பார்த்தா தெரியும், ரொம்ப சொர சொரான பலாபழத்தை தொட்டா எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அது மாதிரி. அதனால அப்படிப்பட்டதான அந்த யானையினுடைய துதிக்கைய உங்க தொடைக்கு உபமானமா சொல்லலாமா, சரியா வரல. இல்ல வாழை மரத்தை சொல்லலாமான்னு, அதிசைத்தியாது, வாழை மரம் தொட்டா எப்பவும் சில்லுன்னு இருக்கு, அப்படி இருக்க முடியுமா, அதுவும் இல்ல. ஆகையால் திருஷ்டாந்தமே இல்லைன்னு காளிதாசன் சொன்னார். அத இங்க ஞாபகம் வச்சிருந்த காமே சஜ்ஞாத சௌபாகிய மார்த்தவோருத்வயான்விதா, இதுதான் ஆச்சாரியால் சொல்லும் பொழுது கரீந்திராணாம் சுண்டானு கனக கதலி கண்ட பட்டலி உவாபியாம் ஊருபியாம் உபயமபி நிர்திஷ்ய பவதி சுவృత్తాభ్యాம் பத்ய பிராதி கடினாभ्याம் கிரிசுதே விதிக்ஞே ஜானுभ्याம் விபுத கரி கும்பத்வயமபி. அம்மா கரீந்திராணாம் சுண்டானு, திக்கஜங்களா இருக்கக்கூடியதான யானைகளுடைய துழிக்கையோட நீங்க உங்களை உபமானம் சொல்ல முடியுமா? கனக கதலி கண்ட பதலி, தங்கத்தினுடைய தங்கத்தினால் வாழைமரம் செய்யப்பட்டிருக்கவே, ஆனால் அது மாதிரி இருக்க சொல்ல முடியுமா? இல்லம்மா. உபாபியாம் ஊருபியாம், இரண்டு தொடைகள்னாலே அதையே ஜெயிச்சிடணும். உபயமபி நிர்திஷ்ய பவதி. இதை விட இன்னொரு விசேஷம், சுவృత్తాభ్యాம் பத்யு பிரணதி கடினாभ्याம் கிரிசுதே, தினந்தோறும் பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணுவாளாம் அம்பாள். ஏன் நமஸ்காரம் பண்ற? ஆத்துக்காரருங்கிறதுக்காக. ஆத்துக்காரருக்கு நமஸ்காரம் பண்ணணுமா? இது வம்பனா இருக்கு. நம்ம மாதிரி மனுஷன் தானே அவர், அவருக்கு போய் நமஸ்காரம் பண்ணணுமா? இப்படி எல்லாம் தோணலாம். அதெல்லாம் பத்தி நான் பேசல. அவளுடைய ரிலேஷன் அவ ஆத்துக்காரரோட அவளுக்கு தனி, நமக்கு தெரிய பேச வேண்டாம். ஆனா பரமேஸ்வரன் ஒரு விசேஷம். ஏன்னா பரமேஸ்வரன் பிரகாச சக்தி, அம்பாள் விமர்ச சக்தி. பிரகாசம் இருந்தால்தான் விமர்சம் ஏற்படும். உலகம் முழுக்க இருந்த போதிலும் உலகத்தை காட்டுவதற்காக ஒரு ஒளி இருந்தால் அல்லவா உலகத்தை நாம் அறிய முடியும். பிரகாசத்துக்கு மேல்தான் விமர்சம் இருக்க முடியும். அம்பாள் ஒரு நாளும் பரமேஸ்வரனை விட்டு இல்ல, சர்வதா சர்வகாலமா அவ ரெண்டு பேரும் விட்டு பிரிக்க முடியாதான ஒரு சம்பந்தம். பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். வேற யாரையும் திருஷ்டாந்தமாக நீங்க கொடுக்க முடியாது. அவ ரெண்டு பேரும் எப்பொழுதும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சதே கிடையாது. அர்த்தநாரீஸ்வரமா ஒண்ணு ஆயிட்டாளாம் அப்படின்னு சொல்லி இருக்க. மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் அப்படித்தான். ஆனா என்னாச்சுன்னா, ஒரு நாளைக்கு முருகு மகர்ஷி வந்தார், எட்டி உதச்சார். மகாலட்சுமி தாயார் கோபிச்சுட்டு போயிட்டாள். விவகாரம் முழுக்க அது நிஜமா போயிட்டாளா இல்லையா புராணத்துல கதைய இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்னன்னு, இவா ரெண்டு பேரும் அப்படி பிரிக்கவே முடியாது. அது எப்படி தீபத்தையும் தீபத்தினுடைய ஒளியில ஏற்படக்கூடியதான நிழலையும் பிரிக்க முடியாதோ, தீபம் இல்லாத போனா நிழல் வருமா உங்களுக்கு? கிடையாது. தீபம் இருந்தா தான் அந்த ஒளியில தான் நிழல் வரும். அதே விதமான அம்பாள் என்ன பண்றார், நிழலாட்டம் பரமேஸ்வரனிடத்திலேயே இருந்துட்டு இருக்கலாம். அவரை விட்டு ஒரு நாளும் இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டார். ஆகையால் நீங்க அம்பாளுடைய நாமாவை சொன்னீடையானால் பரமேஸ்வருடைய நாமாவும் சொன்னா போல ஆயிடும். ஏன்னா அவளுக்கு 5 விதமான சாமரஸ்யங்கள் இருக்கு அப்படின்னு சிவசூத்திரத்துல சொல்லியிருக்க. நாமசாமியம், ரூபசாமியம், சப்தசாமியம், இப்படி வரிசையாக சாமியம் இருக்கு அப்படின்னு அந்த ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் இங்கத்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் ஸ்ரீ வித்யோபாசகானாம் யதா தேவோ வர சிவா சாஸ்திரநாமத்துல உத்தர பாகத்துல ஸ்ரீ வித்யோபாசகானாம், ஸ்ரீ வித்யை யாரும் உபாசனம் பண்ணிட்டு இருக்காளோ
அவளுக்கு உயர்ந்ததான தெய்வம் இது பரமேஸ்வரன். அதான் சிவனுக்கு ஒரு பேரு சிவன், அம்பாளுக்கு பேரு சிவா. சிவாக சிவச்ச சிவம் விவகாரம் ஒண்ணுதான். அந்த சிவாங்கிற சப்தத்துக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. அப்படி காமேஷ ஜாத சௌபாகிய, காமேஸ்வரனால் மட்டும் அறியப்பட்டதான சௌபாகிய மார்த்தவோயுத்வயான்விதா அப்படின்னு உயர்ந்ததான ஒரு மிருதுவா இருக்கக்கூடியதான 2 சக்திகள் அப்படின்னு அந்த நமஸ்காரம் பண்றதுனால பரமேஸ்வரனுக்கு அம்பாளுடைய 2 தொடைகளும் கடினமாக இருக்கும். எதற்காக கடினமா இருக்க? உலகத்தை எல்லாம் காப்பாற்றணும், உலகத்தெல்லாம் தன் மடியில வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு தான் காப்பாத்தின்னு எல்லாரையும் எவ்வளவு வசதியா இருந்தாலும் எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் எல்லாரையும் தான் காப்பாற்றணும். அந்த பொறுப்பை தான் எடுத்துருக்கலாம். ஆகையால் அப்படிப்பட்டதான அழகான உருக்களை உடையவள். காமேசேனைவ ஞாதே ததேக சாட்சிக்கே, அதை மட்டும் தெரியப்பட்டதான சௌபாகிய மார்தவே லாவண்ய கோமலத்வே, லாவண்யமும் கோமலத்துவமும் யயோஹோ தயோஹோ உருத்வயேன அன்பூர்வோஹோ துவயேன அன்விதா. இப்படி அம்பாளுடைய 2 தொடைகளை பத்தி சொன்னோம். அதுக்கப்புறம் 2 கால் முட்டி இருக்கு பார்த்தீங்களா, அத தனியாக ஒரு நாம சொல்றது. எப்படி? மாணிக்க மகுடா ஜகார ஜானுத்வய விராஜிதா அப்படின்னு இந்த முழங்கால் முட்டி இருக்கு பார்த்தீங்களா, அத விசேஷமாக மாணிக்க மகுடாகார, மாணிக்கத்தினால செய்யப்பட்டதான தொப்பி போன்றதான, மகுடம்னா தொப்பி, மாணிக்க மகுடாகார ஜானுத்வய விராஜிதா. அந்த முழங்கால் சில்லுகள் இருக்கு பார்த்தா, இந்த முழங்கால் சில்லுன்னு தான் சொல்லணும், இது வேற என்ன தெரியும். சம்ஸ்கிருதத்துல தனியாக ஜானுன்னு போட்டு சொல்லியிருக்கார். அது வரைக்கும் தான் வஸ்திரம் கட்டணும் பிரம்மச்சாரியா இருக்கிறவன். அதனாலதான் ஜானு வாசம்னு சொல்லுவா. கல்யாணத்துக்கு முன்னாள் நாள் ஜானு வாசம் சொல்லுவா பார்த்தீங்களா, இது சம்ஸ்கிருத பதம். இது அது வரைக்கும் கட்டிட்டு இருப்ப. ஆனா கல்யாணம் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், பஞ்சகட்சம் கட்டணும். இந்த பஞ்சகட்சம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த கீழே பாதத்துக்கு மேல ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் தெரியப்படாது, அப்படி கட்டணும். நாதி தெரியப்படாது, கீழே பாதம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாதங்கள் வரைக்கும் இருக்கணும், அது வரைக்கும் கட்டணும். அது வரைக்கும் தெரிகிற பாகம் தெரியாம கட்டணும். அதனாலதான் 16 வேஷ்டி கட்டுவா. அதே போல ஸ்திரீகளும் 30 கஜம் கட்டும் பொழுது அந்த கால் பாகம் குதிக்கால் வரைக்கும் தெரியாம கட்டணுமா. அப்படின்னு சாஸ்திரம். வஸ்திரம் எப்படி அதுக்கு ஒரு தனிய கிளாஸ். இது சொல்றதுன்னு ஒவ்வொன்றும் ஏன் சொல்றது? அந்த பின்னால காலம் தெரியறா போல கட்டப்படாது. 30 கஜம் கட்டும் பொழுதோ அதுக்கெல்லாம் சாஸ்திரம் இருக்குன்னு. 30 கஜம் ஏன் கட்டணும்னு கேட்டார் ஒருத்தர். இதெல்லாம் சம்பிரதாயத்துல இருக்கா? எங்க இருக்குன்னு. சதோ மண்டபம்னு ஒரு இடத்துல இருந்து வெளியில போகும் பொழுது ஒவ்வொருத்தரும் பின்னால ஒருத்தருடைய கட்டத்தை பிடிச்சிட்டு ஒருத்தர் போகணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அனாதி காலமா இருக்க இது ஏன் இப்படி கட்டணும்? பஞ்ச கட்சம் 5 இடத்துல சுருகி அது சரியா பஞ்சகட்சம் கட்டியாச்சுன்னா 4 பேர் இழுத்தாலும் வேட்டிக்கு இழுமே தவிர அது இடுப்புல இருந்து வராது. அப்படியுமே கட்டியிருப்பா. அதனாலதான் பழைய நாள்னா பர்ஸே வச்சுக்க மாட்டா. இந்த 100 ரூபாய் நோட்டை இப்படி சொருகிட்டாருன்னா யாராலையும் எடுக்க முடியாது. என்ன ஒரு சாமர்த்தியம் இருந்ததுன்னு பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. எதுக்காக என்னன்னு பார்த்து பஞ்சகட்சம்னா 5 இடத்துல சொருகிறதுன்னு அர்த்தம் இல்ல. பதி விஸ்தாரேங்கிற தாது. உட்கார்ந்தா ஒரு சிரமமும் இல்ல, எழுந்துட்டா ஒரு சிரமம் இல்ல. சில பேர் பேண்ட் போட்டா பழைய பேண்ட் உட்கார்ந்தாதான் சத்தம் வந்தது, எழுந்து கிடைக்கவே மாட்டேங்கிறான். ஏன்? அதுக்கு அது போல வராது. இந்த பஞ்சகட்டம்னு சொன்னா என்ன அர்த்தம்? உட்காரும் பொழுதோ எழுந்த பொழுதோ அந்த வேஷ்டிக்கு ஒரு கட்டமும் வராது. அப்படி சரீரத்துக்கு சௌக்கியமா இருக்குங்கிறது இத பத்தி விஸ்தாரமாக சொல்லியிருக்க. ஆனா இப்ப நமக்கு வேண்டியதுல என்ன? ஜானுத்வய விராஜிதா, மாணிக்க மகுடாகார, மாணிக்கத்தினுடைய கொப்பு மாதிரி ஒரு தொப்பி மாதிரி இருக்கக்கூடியதான ஜானுத்வய விராஜிதா, 2 முழங்கால் சில்லுகளோட கூடியிருக்கிறவள். மாணிக்க மகுடம் அகண்ட மாணிக்கேன, உடையாததான ஒரு மாணிக்கம். அதுக்கு மேல இருக்கிற அந்த சில்லு இருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. அது சரீரத்துல ஒரு கிளிப்பு மாதிரி பிடிச்சிருக்கு.
அது கொஞ்சம் இந்த பக்கம் தான் நகர்ந்து போயிட்டுன்னா நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நிர்கதம் மகுடம் டோபிகா நாமாக்கம் இதுக்காக அந்த அவளுடைய பாஷையில மகாராஷ்டிரா பாஷையில டோபிகான்னு சொல்ற, நம்ம தான் தொப்பிங்கிறோம். நியுப்ஜம் சிரப்பிராவரணம் யஸ்தத்யேவ ஆகாரஹ யயோஹோ தயோஹோ ஜானுனோஹோ ஊரு பர்வணோஹோ, அந்த தொடையும் முழங்காலும் சேர்ற இடம் ஊரு பர்வணோஹோ துவயேன விராஜிதா. இத பத்தி விசேஷமாக மேல வரப்போறது. அத அடுத்த வாரம் மேல் பாகத்தை பார்ப்போம். அடுத்த புதன்கிழமைக்கு மேல் பாகம். ஹரி ஓம்.